வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ துள்ளி. சீத்தாப்பழ துள்ளி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. அடுப்பில் வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உள்ள பட்டர் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா காஞ்சி பட்டரோட சுமல் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உலர் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு, உலர் திராட்சை பொரிச்செடுத்த அதே எண்ணெயில் 1 கப் அளவுள்ள சம்பா ரவை சேர்த்துக்கோங்க. சம்பா ரவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துருச்சு. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுள்ள பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஜீனி 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டு சீத்தாப்பழத்தை விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றிடணும். உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம்னா இனிப்பு கம்மியாக இருந்தாலும் இனிப்பை ஹைலைட் பண்ணி காட்டும். பொரிச்சு எடுத்து வச்ச முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. சீத்தாப்பழ துள்ளி ரெடி ஆயிடுச்சு. இந்த சீத்தாப்பழ துள்ளியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.